இந்த இடம் ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம்ல, இந்த இடத்த பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்துட்டோம். ஃபார்மில் கொஞ்சம் ஒர்க்கு, தேங்காய் உடச்சி போகிற ஒர்க்குன்னு இப்படி போயிட்டே இருக்கிறதுனால இந்த வேலை தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த வாரம் திங்கக்கிழமை இதுக்கு வேலை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையில் தாமரைப்பூ கிடைக்குதுன்னு ஒரு 2-3 கடையில் சொல்லி வச்சுருந்து ஃபோன் பண்ணி வாங்கிடுவேன். இன்னைக்கு தாமரைப்பூ கொண்டாந்து மகாலட்சுமிக்கு வச்சாச்சு. இதில் தாமரைப்பூவில் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. தாமரைப்பூலே ஒரு 2 வெரைட்டியாக இருக்குது. இந்த இதழ் பெரியதா இருங்க, இன்னொரு தாமரைப்பூ காட்டுறேன். அப்படியே ரொம்ப ஒரு 100கணக்கான இதழ்கள் இருக்கும். இதில் 1000 இதழ் கொண்ட தாமரைகள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சகஸ்ரதளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் அவ்வளோ இதழ்கள் இருக்கும். இது ஒரு வெரைட்டி. இப்போ தாமரைப்பூவை நம்ம வச்சுட்டு இந்த தாமரைப்பூவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 1008 தாமரை மலர்கள் வச்சுலாம் நான் மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன், யாகம்லாம் பண்ணுவேன். அதை பண்ணிவிட்டு அந்த தாமரைப்பூவை வேற ஒரு விஷயத்துக்கு நான் அதை பயன்படுத்திக்குவேன். அந்த இதழ்களை கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம்ல, இந்த இதழ்களை வீணாடிக்காமல் உணர்த்தி அப்படியே அள்ளி வச்சுக்கிட்டு காலையில் டீ போடுற மாதிரி இந்த தாமரை இதழ்களை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது, தீநீர் போட்டு குடிக்கும்போது அது நம்மளுடைய இருதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று நான் செய்வேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தாமரைப்பூவில் இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. நடுப்புற இருக்கு இல்லையா, இந்த காய் மாதிரி இருக்கும் ஒன்று, இதுதான் தாமரை காயா மாறும். இதுக்குள்ளர பாருங்க, இதுக்குள்ளரேந்து ஒரு விஷயத்த நான் எடுத்து உரிச்சு சாப்பிடுவேன். இதில் இப்போ ஒரு 20 பூ வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த 20 பூவில் உள்ள இந்த காயும் பிச்சிடுவேன். நான் பிச்சுட்டு இது ஒரு வேலையாக உட்காந்து இங்கே பாருங்க, இது அந்த தாமரையின் விதைகள். இந்த விதையை எடுத்து இதை நான் பிச்சு வச்சுட்டு இதை நான் சாப்பிடுவேன். இதில் ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். இருங்க, இதுதான் எதுவாக மாறுது அப்படின்னு பாருங்க. இந்த தாமரை காய் விதை தான் இந்த தாமரை மணி மாலைன்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா, பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் விற்பாங்க தாமரை மணி மாலை. இந்த காய் தான் இந்த விதை. இது சாப்பிட்றேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட தேங்காய் பூ சாப்பிட்றோம்ல அதே மாதிரியே இருக்கும். தேங்காய் பூ இனிக்கும். இது துவர்ப்பு சுவையாக இருக்கும், லைட்டாக துவர்ப்பு சுவை இருக்கும். இதுவும் நல்லது தான் உடம்புக்கு. இதெல்லாம் என்ன சின்ன பிள்ளையிலேருந்தே இதெல்லாம் பழக்கம் எனக்கு, இதெல்லாம் உரிச்சு சாப்பிட்றது. அதேமாதிரி வீட்டில் பரங்கிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் காயாக வாங்கி சமைக்கிறாங்கனாக்கா அதுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் நான் எடுத்து வச்சுப்பேன். அணில் குறிக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அதை குறிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பேன். டீனேஜ் வயசில் அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டதுனால தானோ என்னமோ உடம்பு ஸ்ட்ரென்த்து, இவ்வளோ வேலைகளை நம்ம அசராமல் பார்க்க முடியுதோ என்னமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு. இங்கே பாருங்க, அதுதான் ஃபுல்லாக உரிச்சு சாப்பிடுவேன். தோணுச்சுன்னா நம்ம இதையுமே நல்ல துவர்ப்பாக இருக்கும், சாப்பிடணும். மொட்டு தான் காயாக மாறி அந்த காய்க்குள்ள அந்த விதைகள் இருக்கும். இது தாமரை காய் முத்தி போய் கிடக்கிற சீசனில் பார்த்தீங்க, கோடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி சகதியாக கிடக்கும். ஆனால் தாமரை குளத்துக்குள்ளார மட்டும் நம்ம எந்த சந்தர்ப்பத்திலையும் இறங்கவே கூடாது. இறங்க தெரிஞ்சவங்களை, பழக்கப்பட்டவங்களை விட்டு நம்ம அதுலேருந்து காசு கொடுத்து காய் பறித்து கொடுக்க சொல்லலாம். ஆனால் நம்ம எந்த சந்தர்ப்பத்திலையும் காஞ்சி கிடக்கிற குளத்துல இந்த அம்மா வீடியோ போட்டாங்களே, இந்த தாமரை காய் கிடக்கே, இதை நம்ம பறிச்சுட்டு போவோன்னு போகிற வழியில் தாமரை குளத்தை பார்த்துட்டு தயவு செய்து யாரும் இறங்கிடாதீங்க. உள்ள எப்படி இருந்தாலும் சேறு சகதி 2 ஆள் உயரத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் போய் மாட்டினவங்க உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்களா போய் தாமரை காய் பறிக்க இறங்கிடாதீங்க. தாமரை குளம் அருகில் இருப்பவர்கள் பார்த்தா அதை பறித்து சாப்பிட ஆசையாக இருக்குங்க. இதுதாங்க தாமரை காய், தாமரை விதை மணி மாலை. உங்களுக்கும் இன்னும் ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்.